புத்தக வாசிப்புல இன்றைய நாள்ல எழுத்தாளர் திரு கவி முருகபாரதி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இருந்து குழந்தையாய் குதூகலிப்போம் என்கிற டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். குழந்தைகளோடு எப்போதாவது விளையாடி இருக்கிறீர்களா? ஒரே குழந்தையோடு ஒரே விளையாட்டை எவ்வளவு மணி நேரம் விளையாடுவீர்கள்? சும்மா யார் வேண்டுமானாலும் பதில் சொல்லலாம், எனக்கு குழந்தையோடு விளையாட பிடிக்கும் அப்படின்னு. ஆனா குழந்தைகளோடு ஒரே விளையாட்டை விளையாடுறது என்பது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? உதாரணத்திற்கு, ஒரு குழந்தையோடு ஒரு பந்தை விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். குழந்தைகிட்ட பந்தை கொடுப்பீங்க, அந்த குழந்தை அந்த பந்தை எங்கேயாவது தூக்கி போடும். அந்த பந்தை எடுத்து கொண்டு போய் திரும்பவும் கொடுப்பீங்க, திரும்பவும் அந்த குழந்தை தூக்கி போடும், திரும்ப போய் எடுத்துட்டு வருவீங்க. இப்படி 4-5 தடவை கூட செஞ்சிருக்க மாட்டோம். உடனே என்ன செய்வோம் தெரியுமா? சரி வா, நாம 2 பேரும் உட்கார்ந்து விளையாடலாம் என்று சொல்வீர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு கொஞ்ச நேரத்துல அந்த விளையாட்டு போர் அடிச்சு போயிடும். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்ல போறேன். எந்த குழந்தையாவது எந்த விளையாட்டாவது போர் அடிச்சு நீங்க பார்த்திருக்கிறீர்களா? இதுதான் நாம சிந்திக்க வேண்டிய விஷயம். குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையை எப்போதுமே மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கும் கதை தெரிந்திருக்கிறது. அவர்களை விட அறிவிலும் அனுபவத்திலும் அதிகமானவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும் நமக்குத்தான் உண்மையில் மகிழ்ச்சி என்பதே மறந்து போய்விடுகிறது. ஒரு ட்ரெயினில் செல்வதற்காக டிக்கெட் வாங்குவதற்கு வரிசையில் நிற்கிறீங்க. வரிசையில் நிற்பதற்கு நமக்கு மிகப்பெரிய சிரமமாக இருக்கும். ஏன்டா இப்படி நிற்கிறோம் பாரு, எந்த டிக்கெட் கவுண்டர்ல எவ்வளவு லேட் பண்றாங்க, இந்த டிக்கெட் கவுண்டர் சீக்கிரம் மூவ் ஆகிறது அப்படின்னு புலம்பி தள்ளிட்டே இருப்போம். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா ஒருவேளை அந்த கியூவில் யாருடையாவது ஒரு குழந்தை நின்றிருந்தால் அதை கவனித்து பாருங்கள். அந்த குழந்தைக்கும் அந்த கியூவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அந்த டிக்கெட் வாங்க போகிறதும் இல்லை. ஆனா அது தன்னை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும்னு மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கும். தனக்குத்தானே ஏதாவது பேசும், தரையில உட்கார்ந்து அங்கே இருக்கிற கல்லை வச்சு ஏதாவது விளையாட ஆரம்பிக்கும். அல்லது எதுவுமே கிடைக்கலன்னா அங்கே இருக்கிற யாரையாவது பிடிச்சி வம்பிழுக்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? குழந்தைகளுக்கு தங்களை எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருக்க கொள்ள வேண்டும் என்பது தெரிந்திருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்கள் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்கிறார்கள். எந்த குழந்தையையும் பாருங்க, ரொம்ப நேரம் அழுவதும் இல்லை, ரொம்ப நேரம் சண்டை போடுவதும் இல்லை. ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையும் சண்டை போட்டு கொண்டால் உடனே பழம் விட்டு சேர்ந்து விடுவார்கள். கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் நாம என்ன செய்வோம் தெரியுமா? பரம்பரையாக 25 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு தமிழ் திரைப்படங்கள்ல சொல்ற மாதிரி டைலாக் பேசிக்கொண்டு பகையை நீட்டிக்கொண்டே இருப்போம். ஆனால் குழந்தைகளுக்கு வாழ்க்கையின் மகிழ்ச்சி மட்டுமே பிரதானமாக இருக்கும். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர்கள் அனுபவித்து ரசித்து சிரிக்கிறார்கள். அறிவு கொஞ்சம் வளர்ந்ததும் நம்மிடம் இருக்கும் குழந்தைத்தனம் சுத்தமாக காணாமல் போய்விட்டது. இனிமேலாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் குழந்தை போல குதூகலிப்போம். ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக தொடரட்டும். நன்றி.